Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கான மேக்கப் கிட். நீங்க என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம், நீங்க இப்ப பிகினரா இருக்கீங்க, மேக்கப் இது வரைக்கும் நீங்க போட்டதே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்க போறீங்க, எந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கலாம், அஃபோர்டபுள் ரேஞ்ச்ல இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் உங்க ஸ்கின் டைப், நீங்க என்ன ஸ்கின் டைப் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கலாம். ஸ்கின் இருக்கவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நிவ்யாவோட மாய்ஸ்சரைசர் ரொம்பவே நல்லா இருக்கும். இது பாத்தீங்க அப்படின்னா நான் வின்டர் டைம்ல உங்களுக்கு நான் இந்த மாய்ஸ்சரைசர் ட்ரை ஸ்கின்னா இருக்கீங்க அப்படின்னா நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பட் அண்ட் செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா நான் சன்ஸ்கிரீன் நான் இந்த குட் வைப்ஸோட ஹவானா மேங்கோ சன்ஸ்கிரீன் கண்டிப்பா நான் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல SPF 50 இருக்கு அண்ட் UVB அண்ட் UVA PA++ இருக்கு இதுல. அது மட்டும் இல்லாம இந்த சன்ஸ்கிரீன் எனக்கு ரொம்ப பிடிக்க ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சன்ஸ்கிரீன் நீங்க எவ்வளவு எடுத்து போட்டாலுமே உங்க ஃபேஸ் ரொம்ப ஹெவியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகாது. எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன், இது எனக்கு ரொம்ப ஹெவியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகாது. அண்ட் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அதுல பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில சன்ஸ்கிரீன் எல்லாம் பாத்தீங்கன்னா போட்டதுக்கு அப்புறமே உங்க ஃபேஸ் ஒயிட் பேச்சஸ் மாதிரி இருக்கிறது தெரியும், ஒயிட் பேச்சஸ் தெரியும். சோ இது அந்த ஒயிட் டிண்ட் நம்மளுக்கு தெரியாது. சோ ஃபேஸ்ல நீங்க அப்ளை பண்ணிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒயிட் டிண்ட் தெரியாது. பட் இது ஃபேஸ்ல போட்டதுமே லிட்டில் பிட் டல்லா தான் இருக்கும் ஃபேஸ். எந்த சன்ஸ்கிரீன் போட்டாலும் அஃப்கோர்ஸ் உங்க ஃபேஸ் டல் ஆகும். இது லிட்டில் பிட் டல்லா காட்டும் நம்ம ஃபேஸ. அதுக்குன்னு ரொம்ப இருக்காது. இப்போ ஒரு சில சன்ஸ்கிரீன் எல்லாம் போட்டீங்க அப்படின்னா ரொம்ப டல்லா ஃபேஸ் ரொம்ப ஒயிட்டா இருக்க மாதிரி அந்த ஒரு ஒயிட் டென்ட் தெரியும். அதுக்கப்புறம் ஃபேஸ் ரொம்ப ஆயிலியா இருக்க மாதிரி இருக்கும். பட் இது அப்படி கிடையாது. இது ஒரு மேட் பினிஷிங் தான் நம்மளுக்கு கொடுக்கும். சோ இந்த சன்ஸ்கிரீன் எனக்கு பர்சனலா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ நான் இந்த சன்ஸ்கிரீன் அப்படின்னா எந்த ஸ்கின் டைப்பா இருந்தாலும் தாராளமா யூஸ் பண்ணலாம். சோ நான் இதை உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணேன். பிரைமர், நம்ம ஃபர்ஸ்ட் பிரைமர் ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபவுண்டேஷன் எல்லாம் போடும்போது நம்ம ஸ்கின்குள்ள போகாம இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு லேயரா போடுறதுக்கு நம்ம பிரைமர் யூஸ் பண்றோம். இந்த பிரைமர்லயே பாத்தீங்க அப்படின்னா நிறைய இருக்கு. உங்களுக்கு மேட் பினிஷிங் உள்ள பிரைமர் வேணுமா, இல்ல டியூவி பினிஷ் உள்ள பிரைமர் வேணுமா, உங்களுக்கு போஸ் லாக் பண்ணணுமா, இந்த மாதிரியான நிறைய பிரைமர்ஸ் இருக்கு. பிரைமர் இது பாத்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்ச்ல ஒரு நல்ல பிரைமர். இது ஒரு மேட்டிஃபைங்கான பிரைமர் தான். இது போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்க ஃபேஸ் நல்லா மேட் பினிஷா இருக்கும். அண்ட் இது பாத்தீங்க அப்படின்னா சிலிகான் பேஸ்ட் பிரைமர் தான் இது. அண்ட் நீங்க பிரைமர் உங்க ஸ்கின் டைப் ஏத்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மேட்டிஃபைங்கான பிரைமர் வேணுமா இல்ல டியூவி பினிஷ் உள்ள பிரைமர் வேணுமா அப்படின்றதும் உங்களோட விருப்பம். அஃபோர்டபுள் ரேஞ்ச்ல பார்க்கும்போது இந்த பிரைமர் கொஞ்சம் நல்லா இருக்கு. சோ நான் இதை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டர் உங்களுக்கு என்னென்ன கரெக்டர்ஸ் வேணும் அது உங்க ஸ்கின் டைப்பை பொறுத்து இருக்கு. உங்க ஸ்கின்ல என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்றத பொறுத்து இருக்கு. உங்களுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கா, டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கா, இல்ல உங்களுக்கு பிளமிஷஸ் இருக்கா, பிம்பிள்ஸ் இருக்கா, ரெட்னஸ் இருக்கா, இந்த மாதிரி டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கா, இந்த மாதிரி இதுக்கு ஏத்த மாதிரி நீங்க கரெக்டர்ஸ் யூஸ் பண்ணணும். ஆரஞ்சு கரெக்டர், அதுக்கப்புறம் எல்லோ கரெக்டர், கிரீன் கரெக்டர், பீச் கரெக்டர், இந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு. சோ உங்களுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கு, டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கு, டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணும். சோ ஆரஞ்சு கரெக்டர் அஃபோர்டபுள் ரேஞ்ச்ல பாத்தீங்க அப்படின்னா நான் கண்டிப்பா இந்த NYBயோட கிரீம் கன்சீலர் ஸ்டிக் நான் உங்களுக்கு கண்டிப்பா சஜஸ்ட் பண்ணுவேன். இது பாத்தீங்கன்னா கிரீம் பேஸ்ல இருக்கும். சோ இது கரெக்டான ரொம்ப பிக்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாம நீங்க டெவலப் பண்ணிக்கிற அளவுக்கான பிக்மெண்ட் இதுல இருக்கு. சோ நீங்க உங்களுக்கு பிக்மெண்டேஷன் லெவல் எப்படி இருக்கு, ரொம்ப ரொம்ப டார்க்கா இருக்கு அப்படின்னா நீங்க ரெட்டிஷ் கரெக்டர் யூஸ் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு கொஞ்சம் மைல்டா இருக்கு அப்படின்னா நீங்க ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணலாம். நீங்க இதே இது டஸ்கி ஸ்கின். சோ நீங்க டஸ்கி ஸ்கின்னா இருக்கீங்க அப்படின்னா நீங்க ரெட்டிஷ் கரெக்டர், அதுக்கப்புறம் ஆரஞ்சு கரெக்டர், அது உங்களோட பிக்மெண்டேஷன் லெவலை பொறுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நீங்க ஃபாஸ்ட் ஸ்கின்னா இருக்கீங்க அப்படி நீங்க பீச் கரெக்டர், பீச் கலர்ல இருக்க ஒரு கரெக்டர் வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரெட்டிஷஸ் பிளமிஷஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கிரீன் கரெக்டர் வச்சு யூஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு அதுக்கு மேல நீங்க பவுடர் வச்சு செஞ்சுட்டு நீங்க ஃபவுண்டேஷனுக்கு போயிடலாம். இது அப்புறம் பாத்தீங்கன்னா எலெகல்ல இருக்க எல்லா கரெக்டர்ஸுமே ரொம்பவே சூப்பரா ஒர்க் ஆகும். அது லிக்விட் டைப்ல இருக்கும். சோ அது பிக்மெண்டோட லெவலும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும், நல்ல பிக்மெண்டடா இருக்கும். அஃபோர்டபுள் சைட்ல பாத்தீங்கன்னா NYBல ட்ரை பண்ணலாம். இதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கரெக்டர்ஸ் இருக்கு. சோ நீங்க அதுவும் ட்ரை பண்ணலாம். இது பாத்தீங்க அப்படின்னா கிரீம் பேஸ்ல வச்சிருக்கேன். இதுலயே லிக்விட் பேஸ்லயும் இருக்கு. சோ நீங்க அதுவும் ட்ரை பண்ணிக்கலாம். அஃபோர்டபுள் ரேஞ்ச்ல இந்த கரெக்டர் நான் கண்டிப்பா எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணேன். இதுக்கப்புறம் நான் ஃபவுண்டேஷன் சொல்றேன். பிகினரா இருக்கீங்கன்னா தாராளமா மெப்ளின் வாங்கலாம். மெப்ளின் நான் ஏன் சொல்றேன்னா இதுல நிறைய ஷேட்ஸ் வெரைட்டிஸ் இருக்கு. சோ மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா டீப் ஸ்கின் டோனா இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களால ஓரளவுக்கு
உங்க ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஷேட் வந்து நீங்க எடுத்துக்கலாம். பட் நம்மளுக்கு இந்தியன் மார்க்கெட்ல வந்து மெப்ளின்ல நிறைய ஷேட்ஸ் இருக்கு. பட் இந்தியன் மார்க்கெட்ல அவ்வளோ லான்ச் பண்ணல. பட் இப்போதைக்கு லான்ச் பண்ணிருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா கூட உங்களால வந்து கண்டிப்பா பிக் பண்ணிட முடியும். பட் நீங்க ரொம்ப லோவா போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஷேட்ஸ் வந்து இருக்காது ஸ்கின் டோன், டார்க் ஸ்கின் டோனுக்கு. ஸோ வந்து நீங்க பார்த்து வாங்கலாம். ஸோ மெப்ளின் வந்து நான் எப்படி சொல்வேன் அப்படின்னா இது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். இந்த மாதிரி வந்து ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஆக்சிடைஸ் ஆகும். இந்த ஃபவுண்டேஷன் ஆக்சிடைஸ் ஆகும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இது வந்து மெப்ளின்ல 330 என்னோட ஷேட் டாஃபி கேரமல். நான் வந்து என்னோட ஒரு 2 ஷேட் வந்து 1 or 2 ஷேட் வந்து நான் லைட்டரா தான் பிக் பண்ணிருக்கேன். இது ஆக்சிடைஸ் ஆகும்போது என்னோட ஸ்கின் டோனுக்கு வந்து நல்லாவே மேட்ச் ஆயிடும். இதுக்கப்புறம் நான் போட போற கன்சீலர் அது எல்லாமே வந்து எனக்கு நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்துரும். இந்த பேஸ் வந்து எனக்கு மெப்ளின் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மெப்ளின் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மீடியம் கவரேஜ் தான் உங்களுக்கு கொடுக்கும். ரொம்ப ஹை கவரேஜ்லாம் இருக்காது. ஒரு மேக்கப் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மெப்ளின் வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஷேட் வெரைட்டிஸ் இருக்கு. மெப்ளின்லயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் கவரேஜும் கிடைக்குது. இதுல வந்து மேட் அண்ட் டியூவி ஃபினிஷ் ரெண்டுமே இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்க தாராளமா ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணும்போது மட்டும் பிகினரா இருக்கீங்க அப்படின்னா பார்த்து சூஸ் பண்ண. பிளைண்டா போயிட்டு இந்த ஃபேன்சி ஸ்டோர் பக்கத்துல எல்லாம் இருக்கும் இல்லையா, ஃபேன்சி ஸ்டோர் இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு வாங்காதீங்க. நான் வந்து அதை கண்டிப்பா நான் யாருக்குமே வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். பிகாஸ் ஏன்னா உங்களுக்கு ரைட் ஷேட் வந்து அங்க கிடைக்காது. அவங்க வந்து நார்மலா வந்து கடையில அவங்க கிட்ட என்ன கிடைக்குமோ அந்த ஷேட் தான் வச்சிருப்பாங்க. சோ நீங்க வந்து ஒன்னு கவுண்டர் போய் வாங்கலாம். இந்த மாதிரி வந்து மெப்ளின் கவுண்டர், லாரியல் கவுண்டர் இந்த பண்ணி நீங்க ஆன்லைன்ல வாங்க போறீங்க அப்படின்னா நல்லா சர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வாங்குங்க. சின்னதும் இருக்கு. நீங்க ஒரு 250 அந்த ரேஞ்ச்ல டியூப்ல கூட இருக்கு. நீங்க அதுவும் ட்ரை பண்ணலாம். சோ இதுல வந்து நிறைய ஷேட் வெரைட்டிஸ் இருக்கு. சோ அதனால வந்து நான் மெப்ளின் சொல்வேன். இதுல பாத்தீங்கன்னா NYB கன்சீலர். நான் இந்த NYB கன்சீலர் வந்து நான் அதிகமா யூஸ் பண்ணிருக்கேன். பாருங்க காலி கூட ஆயிடுச்சு எனக்கு. கன்சீலர் பாத்தீங்கன்னா நம்ம 2 விதமா யூஸ் பண்ணுவோம். ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட் உங்க ஸ்கின் ஷேட் இருக்க கன்சீலர் எடுத்து நீங்க வந்து பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கு, டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு, இது எல்லாமே வந்து நீங்க ஹைட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹைலைட் பண்றதுக்கும் யூஸ் பண்ணலாம். இதோட கன்சீலர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஷேட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வாங்கும்போது இந்த கன்சீலர் வச்சுதான் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து எனக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ இதுல வந்து நிறைய ஷேட்ஸும் இருக்கு. நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நீங்க இல்ல எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெஸ்டா சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எலேகளோட கன்சீலர். ஸோ எலேகளோட கன்சீலரும் வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்றதுக்கு வேணுமா இல்ல உங்க டார்க்னஸை வந்து ஹைட் பண்றதுக்கு வேணுமா அப்படின்றத நீங்க பாத்துக்கலாம். அப்புறம் மெப்ளினோட கன்சீலர். இப்போ வந்து நான் வந்து மெப்ளினோட ஏஜ் டிவைன் கன்சீலர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா ஹைலைட்டிங் பர்பஸ்க்கு வந்து ரொம்ப 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 அழகா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐப்ரோஸ்க்கு வந்து நான் உங்களுக்கு 2 ஐஷேடோ பேலட் காட்டுவேன், சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த 2 ஐஷேடோ பேலட் வந்து நான் காமிச்சிடுறேன். இது வந்து என்னோட ஆல் டைம் ஃபேவரட் ஐஷேடோ பேலட். இந்த ஒரே ஒரு ஐஷேடோ பேலட் போதும் உங்களுக்கு. இதுலயே வந்து நீங்க எல்லாமே பண்ணிக்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு மேட்டும் இருக்கு. இந்த ஐஷேடோ பேலட்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 9 கலர்ஸ் இருக்கு, 9 ஷேட்ஸ் இருக்கு. இதுல வந்து மேட்டும் இருக்கு அண்ட் அதுக்கப்புறம் ஷிம்மரும் இருக்கு. நீங்க இந்த ஷேட்ல ஐப்ரோஸ்க்கு வந்து இந்த 2 கலருமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஐப்ரோ ஃபில் பண்ணும்போது பிரவுன் அண்ட் பிளாக். ஸோ இது ரெண்டுமே இருக்கா. அண்ட் அதுக்கப்புறம் நீங்க ஐஷேடோ யூஸ் பண்ண போறீங்க, ரொம்ப உங்களுக்கு பிக்மெண்டா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க பிக்மெண்ட்டை ரொம்ப அழகா கவர் பண்ணும். ரொம்ப வந்து நேச்சுரலா இருக்கும். உங்களோட பிக்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இது ரொம்பவே அழகா ஹைட் பண்ணி கொடுக்கும். அண்ட் இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷிம்மரும் இருக்கு. சோ இந்த மாதிரியான ஒரு சில ஷிம்மர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஷிம்மர் தான். இது பீச்ல இருக்கு. சோ இது வந்து ஒரு பேபி பிங்க்ல இருக்கும். சோ இதெல்லாம் பாத்தீங்க அதோ இந்த ஷேட் இது எல்லாமே வந்து ஷிம்மர். நீங்க ஷிம்மர் வேணும் அப்படின்னா கூட நீங்க இதை தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு என்னைக்காச்சும் கான்டோர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த ப்ரௌன் இருக்கு, டீப் ப்ரௌன் இருக்கு, லைட் ப்ரௌன் இருக்கு. உங்க ஸ்கின் டோனுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து கான்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் பிளஷ் யூஸ் பண்ணும்போதும் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நீங்க பிளஷ்ஷா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது பாத்தீங்க அப்படின்னா கூட இதையும் நீங்க வந்து இது வந்து ரொம்ப இதுல பாக்குறதுக்கு வந்து ரொம்ப ப்ரௌனா தெரியுது. ஆக்சுவலி இது ப்ரௌன் கிடையாது, ஒரு மாதிரி லைட் ரெட் மாதிரி இருக்கும் இது. ஸோ இதை வந்து நீங்க டஸ்கி சைடா இருக்கீங்க அப்படின்னா இதை வந்து பிளஷ்ஷா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஐஷேடோ பேலட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் ஐஷேடோ, ஹைலைட், பிளஷ் எல்லாமே வந்து கான்டோர் எல்லாமே வந்து நீங்க இதுலயே பண்ணிக்கலாம். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹேண்டியாவும் இருக்கும். இந்த பேலட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க டீப் டஸ்கியா இருக்கீங்க, இல்ல ஃபேர் ஸ்கின் டோனா இருக்கீங்க, மீடியம் ஸ்கின் டோனா இருக்கீங்க அப்படின்னா யாரா இருந்தாலும் இந்த ஒரு பேலட்டே போதும். நான் இது வந்து கண்டிப்பா சஜஸ்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க இது வந்து நான் ரீசெண்டா வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த பேலட். ஸோ நான் ப்ராடக்ட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா so many of colors இருக்கு. நீங்க வந்து
ஏதாச்சும் ஒரு பேலட் நீங்க வாங்கி வச்சுக்கலாம், ஒன்னு ஆர் இல்ல இது ரெண்டுமே வந்து அஃபோர்டபிள் சைட்ல தான் இருக்கு. ஸோ நான் அதனாலதான் நான் இது உங்களுக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்றேன். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய கலர்ஸ் இருக்கு. இதுலயுமே வந்து இதுல வந்து மேட் அப்புறம் ஷிம்மர் ரெண்டுமே இருக்கு. நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல பிளாக் அண்ட் பிரவுன், நியூட்ரல் ஷேட்ஸ், நியூட் ஷேட், டார்க் ஷேட் எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இப்போ நீங்க இந்த ஒரு பேலட்லேயே வந்து என்னெல்லாம் ஒர்க் பண்ணலாம்னா, நீங்க உங்களோட ஐப்ரோஸ் ஃபில் இன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஐ ஷேடோக்கு வந்து என்ன கலர்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிக் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க வந்து கான்டோர் யூஸ் பண்ணனாலும், அப்புறம் பாத்தீங்கன்னா பிரான்சர், ஹைலைட்டர், அப்புறம் பிளஷ், இந்த மாதிரி வந்து நீங்க எல்லாமே இந்த ஒரு பேலட்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஹைலைட்டர்ஸ்க்கும் உங்களுக்கு நிறைய ஷேட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, பிளஷ்க்கும் நிறைய இருக்கு. ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பேலட் வச்சு நான் ஒர்க் பண்ணிடுவேன். இந்த மாதிரி எனக்கு நிறைய ஷேட்ஸ் இருக்கு ஒரே பேலட்ல அப்படின்னா நான் இதை ஒர்க் பண்ணிடுவேன். ஸோ நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படின்னா நிறைய எனக்கு வாங்க வேண்டாம் இந்த மாதிரியான ஒரு பேலட் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க தனித்தனியா வந்து வாங்கணும்னு அவசியம் இல்லாம இருக்கும். ஹைலைட்டருக்கு தனியா, பிளஷ்க்கு தனியா, கான்டோருக்கு தனியா, இந்த மாதிரி வாங்காம இருக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு மணியும் சேவ் ஆகும். அண்ட் வந்து இது நல்லாவும் இருக்கும். இதோட பிக்மெண்ட் பாத்தீங்க கரெக்டா இருக்கும். இங்க பாருங்க, இது பிக்மெண்ட்டும் வந்து நல்லா தான் இருக்கு. ஒரு பேலட்ல எல்லாமே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். இல்ல செப்பரேட்டா வாங்கிக்கிறேன் எல்லாமே, ஆனா வந்து நீங்க எனக்கு கொஞ்சம் அஃபோர்டபிள் சைட்ல சொல்லுங்க நல்ல ப்ராடக்டா இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஐப்ரோஸ்க்கு வந்து நான் இந்த மியூசிக் ஃபிளவரோட ஜெல் லைனர் வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் டார்க் ப்ரௌன், அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக், இந்த ரெண்டு கலர்ஸ் உங்களுக்கு வரும். இதுலயே பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பிரஷஸும் கொடுத்திருப்பாங்க, 2 பிரஷஸ். ஸோ ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலோ பிரஷஸ் இருக்கும், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐலைனர் டிரா பண்றதுக்கான ஒரு பிரஷ் இருக்கு. ஸோ நீங்க வந்து இது பிளாக் இருக்கு இல்லையா, இது வந்து நீங்க ஐலைனரா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பிரவுன் வந்து நீங்க ஐப்ரோஸ் ஃபில்லுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது அஃபோர்டபிள் சைட்ல பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கு. இந்த NYBயோட காஜல் வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பா சஜஸ்ட் பண்ணுவேன். இது ரொம்ப அஃபோர்டபுளாவும் இருக்கும். அதே மாதிரி இது ஒர்க் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதோட பிக்மெண்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதோட பிக்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும், செம்ம பிக்மெண்டடா இருக்கும். இங்க பாருங்க, இங்க பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஸோ ரொம்ப பிக்மெண்டா இருக்கும், அதே மாதிரி ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். ஸோ இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க அஃபோர்டபிள் சைட்ல ஒரு நல்ல காஜல் வாங்கணும் அப்படின்னா வந்து இந்த NYBயோட காஜல் வாங்கிக்கலாம். இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 60 to 70 அந்த ரேஞ்ச்ல தான் இருக்கும். பர்பிள்ல இருக்கும். இது நீங்க வந்து ஸ்மோக்கி ஐ டிரா பண்றதுக்குலாம் வந்து இது ரொம்பவே அழகா ஒர்க் பண்ணும், ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் நீங்க டிரா பண்ணும் போதே. ஸோ இந்த காஜல் வந்து அஃபோர்டபிள் ரேஞ்ச்ல ஒரு நல்ல காஜலா இருக்கு. ஸோ நான் இதை வந்து கண்டிப்பா உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அஃபோர்டபிள் ரேஞ்ச்ல ஒரு நல்ல மஸ்காரா வேணும், நீங்க வந்து லேஷஸ் நீங்க வந்து ஐலாஷ்லாம் கர்ல் பண்ண மாட்டீங்க, ஆனா வந்து எனக்கு நல்லா செப்பரேட் பண்ணி காட்டணும், என்னோட லேஷஸ் லென்தன் பண்ணி நல்லா செப்பரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ளூ ஹெவனோட மஸ்காரா நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த மஸ்காரா பாத்தீங்கன்னா எனக்கு கரண்டா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பிகாஸ் நான் வந்து இன்னைக்கும் நான் அதுதான் போட்டிருக்கேன், இந்த மஸ்காரா தான். ஸோ எனக்கு வந்து இந்த மஸ்காரா ரொம்பவே நல்லா பிடிச்சிருக்கு. எனக்கு லேஷஸ் வந்து கர்ல் பண்ணாமே எனக்கு இந்த மஸ்காரா வந்து நல்லாவே ஒர்க் பண்ணுது. ஸோ நீங்க வந்து இது தாராளமா யூஸ் பண்ணலாம். மஸ்காரா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிவ்யா லிப் பாம் இருக்கு, ஹிமாலயா, இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ நீங்க அந்த மாதிரிலாம் ட்ரை கண்டிப்பா. லிப் பாம்ன்றது வந்து மஸ்ட். ஏன்னா நம்ம லிப் பாத்தீங்க அப்படின்னா சீக்கிரமா ட்ரை ஆயிடும். ஸ்டிக்னு வரும்போது நம்மளுக்கு நிறைய இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் லிப்ஸ்டிக் வந்து எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிக்கும் லிப்ஸ்டிக். ஸோ உங்களுக்கு அஃபோர்டபுள்லயும் இருக்கணும், அதே மாதிரி நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் கண்டிப்பா NYBயோட லிப்ஸ்டிக் சொல்வேன். மேட் லிப்ஸ்டிக் அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மேட்லாம் கிடையாது, அது வந்து ஒரு சாட்டன் ஃபினிஷ் தான் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் உங்க லிப்பும் பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்மூத்தா வச்சுக்கும். லிப் பிக்மெண்ட் தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளமா இருக்கு. எனக்கு அது ரொம்பவே பெரிய ப்ராப்ளம். ஸோ நிறைய ஷேட்ஸ் வந்து பாத்தீங்க நியூட் ஷேட்ஸ் அப்படின்னா வந்து யூஸ் பண்ண முடியாத கஷ்டம்லாம் இருக்கும். பிகாஸ் ஏன்னா நம்ம நியூட் ஷேட்ஸ் வாங்குவோம், அது வந்து நம்ம ஃபேஸ்க்கு போடும்போது நம்மளுக்கு போடும்போது எப்படி இருக்கும்னா லிப் மட்டும் தனியா தெரியற மாதிரி இருக்கும். நியூட் ஷேட்ஸ்லாம் வந்து அவ்வளவா யூஸ் பண்ண முடியும். ஃபேர் ஸ்கின்னா இருக்கீங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு கூட லிப் பிக்மெண்டா இருக்க ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். ஸோ லிப் பிக்மெண்ட் அப்படின்னு வரும்போது நான் 2 விஷயத்த மட்டும் நான் கண்டிப்பா சொல்வேன். இந்த 2 ஷேட் வந்து நீங்க கண்டிப்பா வச்சுக்கணும். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரவுன், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மெரூன். இந்த 2 ஷேட் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த லிப் கலருக்கு வந்தா நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிரவுன் பாத்தீங்க அப்படின்னா நீங்க நியூட் ஷேட் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த பிரவுன் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகா ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். நீங்க அவுட்லைன் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அவுட்லைன்லாம் டிரா பண்ணிட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் பிக்மெண்ட் இருக்கோ அங்க லைட்டா வந்து இந்த ஷேட் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேல நீங்க எந்த நியூட் ஷேட் போட்டாலுமே வந்து உங்களுக்கு அழகா செட் பண்ணி கொடுக்கும். மெரூன் பாத்தீங்க அப்படின்னா நீங்க எந்த டார்க் ஷேட் யூஸ் பண்றீங்க அப்படின்னாலும் இது வந்து உங்களுக்கு ரொம்ப அழகா ஒர்க் பண்ணும். சம்டைம் வந்து நியூட் ஷேட்க்குமே இது ஒர்க் பண்ணும். அந்த நியூட் ஷேட் வந்து உங்களுக்கு அதோடைய அண்டர்டோன் இப்போ வந்து நம்ம லிப்ஸ்டிக்ல கூட பாத்தீங்க அப்படின்னா அதோடைய அண்டர்டோன் வந்து
பிங்க் சைட்ல இருக்கா இல்ல ரெட்டிஷ் சைட்ல இருக்கா அப்படின்றத பொறுத்து இருக்கு இல்லையா. சில நியூட் லிப்ஸ்டிக்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா பிரவுன் டோன்ல, அண்டர் டோன் வந்து அதுக்கு பிரவுன்ல இருக்கும். அந்த மாதிரிலாம் வரும்போது அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதுக்கு வந்து நீங்க இந்த பிரவுன் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நீங்க நியூட் சைட் வாங்கும் போதே ஒரு சிலது வந்து பிங்க் டோன்ல இருக்கும், ஒரு சிலது வந்து ஒரு மாதிரி மெரூன் அண்டர் டோன்ல இருக்கும், ரெட் அண்டர் டோன்ல இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி நியூட் லிப்ஸ்டிக்லாம் வந்து இந்த மெரூன் பென்சில் வச்சு நீங்க டிரா பண்ணிட்டு எங்கெல்லாம் உங்களுக்கு பிக்மெண்ட் இருக்கும் அங்கெல்லாம் ஹைட் பண்ணிட்டு நீங்க வந்து நியூட் லிப்ஸ்டிக் ஒர்க் பண்ணிக்கலாம். இல்ல டார்க் ஷேட் போறீங்க அப்படின்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க வந்து இந்த 2 லிப் பென்சில் மட்டுமே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டார்க் ஷேட் அண்ட் ஒரு லைட் ஷேட், இந்த ரெண்டுமே வந்து நீங்க ரெகுலர் பேசிஸ்க்கு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க அக்கேஷனலா யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னாலும் நீங்க இது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லா. ஸோ ஹைலைட்டருக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த நைக்காவோட ஹைலைட்டர் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த நைக்காவோட ஹைலைட்டர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதோட பினிஷிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்பவே அழகா ஒர்க் பண்ணும். இந்த 2 ஷேட்மே நான் மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஹைலைட்டருக்கு வந்து இந்த ஹைலைட்டர் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இது பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 400 அந்த மாதிரி ரேஞ்ச்ல இருக்கும். அண்ட் பிளஷ்க்கு பாத்தீங்க அப்படின்னா நான் பிளஷ் வந்து இது வரைக்கும் நான் தனியா செப்பரேட்டா நான் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ஐஷேடோ பேலட்ல தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு பிளஷ்க்கு தனியா வந்து வாங்குறதுக்கு அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா பிளஷ் வந்து நான் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றதுக்காக நான் பிளஷ்க்கு வந்து தனியா நானும் ப்ராடக்ட் வாங்கல. மேபி ஃபியூச்சர்ல வந்து நான் வாங்கினேன் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்றேன். அப்புறம் பாத்தீங்கன்னா செட்டிங் ஸ்ப்ரே வந்து அஃபோர்டபிள் ரேஞ்ச்ல கொஞ்சம் நல்ல செட்டிங் ஸ்ப்ரேவா சொல்லுங்க அப்படின்னா நான் கண்டிப்பா இந்த ப்ளூ ஹெவனோட செட்டிங் ஸ்ப்ரே சொல்வேன். ப்ளூ ஹெவனோட செட்டிங் ஸ்ப்ரே இது வந்து ரொம்ப ரொம்ப அழகா ஒர்க் பண்ணி கொடுக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் பர்சனலா, ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க எந்த ஸ்கின் டைப்பா இருந்தாலும் தாராளமா இந்த செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்ல செட்டிங் ஸ்ப்ரே அப்படின்னு நான் சொல்வேன். அண்ட் இந்த செட்டிங் ஸ்ப்ரே பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 400 சம்திங் 4 to 500 அந்த மாதிரி ரேஞ்ச்ல தான் இருக்கும். இது வந்து ப்ராடக்ட் டீல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க தாராளமா பாத்தீங்க அப்படின்னா பிரஷஸ் அஃபோர்டபிள்ல நல்ல பிரஷஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு 2 செட் ஆஃப் பீஸ் பிரஷஸ் வந்து நான் சொல்வேன். அண்ட் இந்த பிரஷஸ்லாம் கொஞ்சம் டர்ட்டா இருக்கு, அது மட்டும் இக்னோர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மேக்கப் பண்ணும்போது இந்த பிரஷஸ்லாம் யூஸ் பண்ணேன். ஸோ அதில் வந்து இந்த ப்ரஷஸ்லாம் கொஞ்சம் டர்ட்டாக இருக்குது, அது மட்டும் கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த 2 செட் ஆஃப் ப்ரஷஸ் வந்து நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் அஃபோர்டபுள் சைட்டில். பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷஸ்லாம் இருக்கு இல்லையா, இதில் எல்லாமே வந்து உங்களுக்கு பவுடர் அண்ட் ஃபவுண்டேஷன் ப்ரஷ், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து ஐ ஷேடோக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு நிறைய ப்ரஷஸ் வந்து இதில் கிடைக்கும். அண்ட் இந்த மாதிரியான ப்ரஷஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க இது பவுடருக்கும் யூஸ் பண்ணலாம். பட் இது வந்து அந்த அளவுக்கு பவுடருக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா பவுடருக்கு வந்து அந்த அளவுக்கு ஒர்க் ஆகாது. நீங்க வந்து ஹைலைட் பண்றதுக்கு, பிளஷ் யூஸ் பண்றதுக்கு வேணும்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதனாலதான் வந்து நீங்க இந்த ப்ரஷஸும் வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு நான் வந்து சொன்னேன். இந்த 2 செட் ஆஃப் ப்ரஷஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அது போதுமானதா இருக்கும். அண்ட் இந்த செட் இருக்கு இல்லையா, இந்த செட்ல வந்து உங்களுக்கு ஐஷேடோக்கு ப்ராப்பரா இருக்காது. ஸோ அதனாலதான் வந்து நான் உங்களுக்கு இந்த செட் ஆஃப் ப்ரஷஸும் வந்து கூட வாங்கிக்கோங்க அப்படின்னு வந்து நான் சொன்னேன். ஸோ இது வந்து அஃபோர்டபிள் சைட்ல உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரஷஸ் செட் வேணும் அப்படின்னா நீங்க இதை தாராளமா வாங்கிக்கலாம். இந்த ப்ராடக்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த செட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த செட்ல வந்து உங்களுக்கு நிறைய வந்து பீசஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆங்குலர் பிரஷ், அதுக்கப்புறம் லிப்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பிரஷ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஐலைனர், அதுக்கப்புறம் ஸ்பூலி, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய செட்ஸ் வந்து இதுல இருக்கும். பட் இதுல என்ன ஒரே ஒரு இது பாத்தீங்கன்னா பவுடருக்கான பிரஷ் வந்து ப்ராப்பரா இருக்காது. அண்ட் ஐஷேடோக்கு யூஸ் பண்ணக்கூடிய பிரஷ் வந்து ப்ராப்பரா இருக்காது. ஸோ அதனால வந்து நீங்க இந்த செட்ஸ் வந்து நீங்க வாங்கிக்கலாம். இது வந்து நீங்க பவுடர் அண்ட் ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் ஹைலைட் பிரஷ், கான்டூர் எல்லாத்துக்குமே வந்து இந்த பிரஷஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பாத்தீங்கன்னா இந்த சின்ன பிரஷஸ், இது வந்து ஐஷேடோக்கு யூஸ் பண்ணக்கூடிய பிரஷஸும் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே அழகா ஒர்க் ஆகும். அஃபோர்டபிள் சைட்ல இந்த பிரஷஸ் வந்து ரொம்பவே அழகா இருக்கு. இதெல்லாம் வந்து அமேசான்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நான் ப்ராடக்டோட டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கலாம். அண்ட் அப்புறம் ஃபைனலா பாத்தீங்கன்னா பவுடர். கண்டிப்பா நான் ட்ரை ஸ்கின் அப்படின்றதுனால நான் பவுடர் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ வந்து என்கிட்ட பவுடர் கலெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோ இருக்காது. நான் வந்து இந்த லூஸ் பவுடர் மட்டும், எல்லோ லூஸ் பவுடர் மட்டும் தான் வச்சிருப்பேன். ஏன்னா இது வந்து எனக்கு பிரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஹைலைட்லாம் பண்றேன், கன்சீல் வச்சு ஹைலைட் பண்றேன். எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட் பண்ணி காட்டணும், அந்த பார்ட்லாம் ஹைலைட்டிங் பார்ட் மட்டும் எனக்கு ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னும் போது நான் இந்த எல்லோ லூஸ் பவுடர் இருக்கு இல்லையா, இதை வந்து ரொம்பவே மைல்டா செட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த பார்ட்ஸ்லாம் வந்து ஹைலைட்டிங் பார்ட்லாம் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். நீங்க இதே வந்து ரொம்ப டீப்
ஆயிலி ஸ்கின்னா இருக்கீங்க, உங்களுக்கு பவுடர் வச்சு செட் பண்ணா மட்டும் தான் உங்க ஃபேஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்லண்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் டிரான்ஸ்லண்ட் பவுடர் வந்து கண்டிப்பா அஃபோர்டபுள் சைட்ல பாத்தீங்கன்னா ஸ்டேக்குக்கியோட டிரான்ஸ்லண்ட் பவுடர் மட்டும் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். ஏன்னா இதுதான் இருக்கு, இது வந்து ரொம்பவே அழகா ஒர்க் பண்ணும் உங்களுக்கு. ஸோ இதுலயே வந்து நிறைய ஷேட் ரேஞ்சஸ் இருக்கு, நீங்க எது வேணும்னாலும் ட்ரை பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த எல்லோ வந்து ரொம்பவே அழகா சூட் ஆகும், ரொம்ப செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கியிருக்கேன். அண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்லண்ட் பவுடரே வந்து நிறைய இருக்கு. நீங்க வந்து உங்க ஸ்கின்க்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். நான் வந்து ஸ்டே குக்கி வந்து உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்க எந்த ஸ்கின் டைப்பா இருக்கீங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி டிரான்ஸ்லண்ட் பவுடர் வச்சு நீங்க உங்க ஃபேஸை செட் பண்ணிக்கலாம். அப்படி வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நான் தாராளமா வந்து பேபி பவுடர் இருக்கு இல்லையா, பேபி பவுடர் வச்சு உங்க ஃபேஸை நீங்க செட் பண்ணிக்கலாம். அதுவுமே கூட ரொம்ப அழகா ஒர்க் பண்ணி கொடுக்கும். இல்ல காம்பேக்ட் பவுடர் எனக்கு வந்து ட்ரை ஸ்கின் அப்படின்னால நான் ரொம்ப பவுடர்லாம் வச்சு செட் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணணுமோ அந்த இடத்துல மட்டும் நான் பவுடர் வச்சு செட் பண்ணிப்பேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ நீங்க வந்து பேசிக்கா யூஸ் பண்ண போறீங்க, பேசிக் ப்ராடக்ட் வாங்க போறீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் சைட்டாவும் இருக்கிறது பாருங்க. ப்ராடக்ட் எப்படி ஒர்க் பண்ணும், நம்ம ஸ்கின் எதுவும் டேமேஜ் பண்ணாதா அப்படின்றத நீங்க பாருங்க. ஒரு ப்ராடக்ட் வாங்க போறீங்க அப்படின்னா நல்லா சர்ச் பண்ணிட்டு வாங்குங்க. நீங்க உங்களுக்கு ப்ராடக்ட் பத்தி எதுவும் தெரியலனா கூட யூடியூப்ல போயிட்டு நிறைய சர்ச் பண்ணுங்க. இந்த வாங்க போறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இங்க நல்லா சர்ச் பண்ணி உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு வந்து செட் ஆகும், இதெல்லாம் வாங்கலாம், இதெல்லாம் தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைச்சிடும். சோ அந்த மாதிரி நீங்க வந்து வாங்க போறீங்க அப்படின்னா ஒரு சிலது வந்து கண்டிப்பா நம்ம தப்பு பண்றோம். சோ நீங்க வந்து நல்லா சர்ச் பண்ணிக்கோங்க, நிறைய உங்க சைட்ல வந்து நீங்க நிறைய ரிசர்ச் பண்ணிக்கோங்க, என்ன ப்ராடக்ட்லாம் வாங்க போறோம், என்னெல்லாம் போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.